உங்களுக்கு மீன்களை வளர்க்க பிடிக்கும்னாலும் சரி, இல்லைப்பா எனக்கு மீனை நல்லா வறுத்து சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னாலும் சரி, இந்த மீனை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்தியாவில் இதை எப்பயோ பேன் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி இல்லீகலாக பல இடங்களில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அது எந்த மீன், எதனால் இதை இந்தியாவில் பேன் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. It is a medical miracle. இந்திய அரசால தடை செய்யப்பட்ட ஒரு வகையான மீன் தான் இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ். இதோட ஒரிஜினல் நேம் தாய் மகூர். இந்த மீன், அப்புறமா இந்த டேங்க் கிளீனர், கெளுத்தி மீன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி தான். இந்த மீனுக்கு ஸ்பெஷலாக நிறைய டேலண்ட் இருக்குது. அதாவது இது தண்ணியிலையும் உயிர் வாழும், ஒருவேளை தண்ணி இல்லைன்னா அந்த மண்ணில் கூட உயிர் வாழுமா. இது வாழக்கூடிய அந்த ஏரியிலையும் குளத்துலையும் தண்ணீர் வத்தி போயிடுச்சு அப்படின்னா இந்த மீன் மண்ணுக்கு அடியில் போயிட்டு பல நாட்கள் உயிர் வாழுமா. அதுக்கப்புறமா மழை பெஞ்சு அந்த ஏரியோ குளமோ தண்ணி நிரம்பிட்ட பிறகு மறுபடியும் வெளியே வந்து முட்டைகளிடும்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மீன்களுக்கு ஏஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்காம். இந்த மீன் ஒன்றுமே 3லேருந்து 5 அடி வரைக்கும் வளரும். ஒரு மீனும் கிட்டத்தட்ட 15 கிலோ எடை வரைக்கும் கூட போகுமா. இந்த மீன்கள் நிறைய இனப்பெருக்கம் செய்யுமா. சரி இதை பற்றின இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிட்டு இருக்கியே, இதை எதனால இந்தியாவில் பேன் பண்ணாங்கன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா. இந்தியாவில் இந்த மீனை 2 விதமாக பேன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வளர்க்குறதுக்கு, இன்னொன்று சாப்பிட்றதுக்கு. முதல்ல இந்த மீனை ஏன் வளர்க்குறதுக்கு தடை விதிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த மீன் இயற்கையாகவே தான் வளர்கிற இடத்துல வேற எந்த மீன்களையுமே வளர விடாது. ஒருவேளை இந்த மீனோட சேர்ந்து நம்ம நாட்டு மீன்களையும் நம்ம வளர வைக்கிறோம் அப்படின்னா அந்த மீன்கள் எல்லாத்தையுமே இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டு மீன்கள் பொதுவாக புழு மற்றும் பாசியை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். ஆனால் இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் ஆரம்பத்திலேயே அது வாழ்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாசி மற்றும் புழுக்களை மொத்தமாக அழிச்சிடும். அதனால நாட்டு மீன்களுக்கு உணவில்லாமல் இறக்கக்கூடிய சூழல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் இறந்து போன நாய் மற்றும் கோழியோட இறைச்சிகளையும் நிறைய சாப்பிடுமா. அப்படி இருக்கும்போது அதனுடைய கழிவுகள் அது வாழக்கூடிய சூழலையே, நீர்நிலையே ரொம்ப மோசமானதாக மாற்றிடும். இதனால தான் அதை இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மீனை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனில் நிறைய கொழுப்பு சத்து இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை சாப்பிட்றதுனால புற்றுநோய், ஆண்மையின்மை, இதய பிரச்சனை மாதிரி பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசனுக்காக தான் இந்தியாவில் இந்த மீனை வளர்க்கவும் சாப்பிடவும் பேன் பண்ணியிருக்காங்க. மீனுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஹெல்த் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.